நாமக்கல்லில் நலிந்து வரும் லாரி பாடி கட்டும் தொழில் திறனை மேம்படுத்த மத்திய அரசு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நாமக்கல்லில் கடந்த 2009ஆம் ஆண்டு லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு கிளஸ்டர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. 3 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசிடம் நிதி கோரப்பட்டது. அப்போது ஒத்துக்கொண்ட மத்திய அரசு இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நாமக்கல் தனது அடையாளமான லாரி பாடி கட்டும் தொழிலை தொலைத்து வருகிறது. அந்த அடையாளத்தை மீட்க மத்திய அரசு கிளஸ்டர் அமைப்புக்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என லாரி பாடி கட்டும் தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டீல் பாடி கேப்பன் வருகின்ற பொழுது 20% மேற்பட்ட லாரிகள் ஸ்டீல் பாடி கேப்பன் வருவதால் எங்களுடைய தொழில் குறைந்திருக்கிறது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நாங்கள் மத்திய அரசினுடைய கிளஸ்டர் அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது 8 ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்து நாங்கள் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை உடனடியாக மத்திய அரசு எங்களுக்கு செய்து கொடுக்குமையானால் நாங்கள் இன்னும் இருக்கக்கூடிய அந்த 100%த்தையும் பாடி கேப்பனையும் நாமக்கல்லிலே செய்யக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் அதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.